Bismillahirrahmanirrahim. Alhamdulillah wa huwa waliyus salihin wala udwana illa 'alal zalimin. Thumma salatu wassalamu ala asyrafil anbiya'i wal mursalin nabiyyina Muhammad ibn Abdillah wa ala alihi wa sahbihi wasallam. தொடர்ந்தர்ச்சியாக நாங்கள் பார்த்து வருகிற இந்த மத்னுல் அவாமில் அல் மிஆலில் ஜுர்ஜானி என்ற இந்த புத்தகத்தினுடைய தொடர்பாட வகுப்புகளில் இன்றைய தினம் குறித்த பிடிஎஃபினுடைய 10வது பக்கத்தில் இடம்பெறக்கூடிய சில ஆமில்களை பற்றித்தான் நாங்கள் பார்க்க இருக்கிறோம். இன்றைய தினம் நாங்கள் பார்க்க இருக்கக்கூடிய அந்த ஆமில் வகை என்னென்றால், நக்கிராவான இஸ்ம்களுக்கு நஸ்பு செய்யக்கூடிய இஸ்ம்கள். அப்ப இஸ்ம் ஆமில்களாக வரும். இஸ்ம்கள் ஃபியல், ஹர்ஃப், இஸ்ம்னு சொல்லி அது 3 வகையான கலிமாக்கள் இருக்கு தானே. அதுல இது இஸ்ம் வகையை சார்ந்தது. ஆனா அது ஆமில். அது நக்கிராவான இஸ்முக்கு. நக்கிரானா அலிஃப்லாம் இல்லாத சொல். அப்படி லேசா நம்ம புரிஞ்சு கொள்ளலாம். அப்ப அலிஃப்லாம் இல்லாத நக்கிராவான சொல்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட சொற்களுக்கு அது நஸ்பு செய்யும். தம்ஈஸ் என்கிற அடிப்படையிலன்னு சொல்லுவாங்க. இப்ப இதுல நிறைய விஷயங்கள் புரிய வேண்டியிருக்கு. ஏன்னா இந்த நஹு பாடத்துக்கு புதியவங்களாக பாலர்களாக வந்திருக்கிறவங்களுக்கு தம்ஈஸ்னா என்னன்னே தெரியாது. சும்மா ஷாஃபி மதுஹப்ல ஃபிக்ஹ் சட்டம் படிக்கிற நேரத்துல படிச்சிருப்பாங்க. தம்ஈஸ் எனும் பிரித்தறிவு நிலையை அல்லது பகுத்தறிவு நிலையை அடைந்திருத்தல் அப்படின்னு. அது ஒரு வகையான தம்ஈஸ் தான். ஆனா இங்க தம்ஈஸ் அப்படின்னு சொல்றது என்னன்னு கேட்டா, நான் கொஞ்சம் விளங்குறதுக்கு மாறி சொல்றேன்டா, சில சில பெயர் சொற்கள் அரபுல இருக்குது. அது தெரியா கணியமாக இருக்கும். தெரியா கணியம். தெரியா கணியம் என்றால் அது ஒரு தொகையாக இருக்கும். அது என்ன அப்படின்னு தெரியாது. உதாரணமா இது பெரும்பாலும் இலக்கங்கள்ல வரும். இப்ப இலக்கங்கள் எல்லாமே தெரியா கணியம் தான். நீங்க உங்களோட ஒரு ஆள்கிட்ட சொல்றீங்க, என்கிட்ட ஒரு சாமான் இருக்கு, ஒன்று இருக்குன்னு சொல்றீங்க. ஒன்று இருக்கு, நான் தருவேன் அப்படின்ட்டு. இந்த ஒன்று இருக்கிறது என்னிடம் ஒன்று இருக்கிறதுன்னா அந்த ஒன்று என்ன? அது நீங்க சின்ன பிள்ளைகிட்ட சொல்லும் பொழுது அந்த பிள்ளை 1000 கற்பனை செய்யுமே. பிஸ்கட் தர போறாங்களா, சாக்லேட்டா இருக்குமா, டொஃபியா அல்லது டிப்பி டிப், என்னன்னு அந்த பிள்ளை யோசிக்கும். அதே மாதிரி நீங்க சொல்றீங்க என்கிட்ட 10 இருக்குதுண்டு. 10ன்னா என்ன? தேங்காவா, மாங்காவா, டொங்காவா, என்னண்டு வேணுமே? அது சொல்லணுமே. சொன்னா தானே அது விளங்கும் என்னண்டு. என்னிடம் 20 உள்ளது, என்னிடம் 30 உள்ளது, 50 உள்ளது, 1000 உள்ளதுன்னு சொல்லி சொன்னதுக்கு வேற அல்ல, அது என்னன்னு சொல்லணும். எனவே இலக்கங்களை பொறுத்தவரையில் இலக்கங்கள் தெரியா கணியம். அப்படி தெரியா கணியமாக தெளிவில்லாம அன்கிளியரா இருக்கக்கூடிய அந்த சொற்களை தெளிவுபடுத்துறதுக்கு வரக்கூடிய சொல்லுக்கு அரபுல சொல்ற இலக்கணத்துல சொல்ற தம்ஈஸ்ன்னு சொல்லி. இப்ப உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன்னு பாருங்க. அதாவது ஒரு ஆள் இப்படி சொன்னால், இன்னி ரஅய்து அஹத அஷர, இன்னினா நிச்சயமாக நான், ரஅய்து கண்டேன், அஹத அஷர 11 கண்டேன்னு சொல்றாரு. இப்ப சும்மா 11 கண்டேன் ஒரு ஆள் சொன்னா சரி வருமா? 11னா என்ன? உலகத்துல கோடான கோடி படைப்புகள் இருக்குதே, பொருட்கள் இருக்குதே, அந்த அத்தனை பொருட்களும் அதுக்குள்ள வருமே. 11 கண்டேனா 11 மனிதர்களை கண்டீங்களா, 11 மிருகங்களை கண்டீங்களா, பறவைகளை கண்டீங்களா, நட்சத்திரங்களை கண்டீங்களா, எதை கண்டீங்கன்னு வேணுமே. அப்ப இன்னி ரஅய்து அஹத அஷர கௌகபன், நான் 11 நட்சத்திரங்களை கண்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாதான் அவருக்கு அந்த 11 என்ன என்கிறது தெளிவாகும். அதே மாதிரி ஒரு ஆள் சொல்றாரு, இந்தி இஷ்ரூன, என்னிடத்தில் 20 உள்ளது என்று. 20 உள்ளதுன்னு சொன்னா சரி வராது பாப்பா. அந்த 20 என்னங்கிறத பின்னால் சொல்லணும் நீங்க. இந்தி இஷ்ரூன திர்ஹமன், என்னிடத்தில் திர்ஹம் காசி, அதாவது வெள்ளி காசிகள் 20 இருக்குதுன்னு சொல்லணும். அல்லது இந்தி இஷ்ரூன தீனாரன், என்னிடத்தில் தங்க காசிகள் 20 இருக்குதுன்னு சொல்லணும். அப்படி சொன்னா தானே விளங்கும். எனவே இந்த திர்ஹமன், அதே மாதிரி தீனாரன் அப்படின்னு நீங்க சொன்னீங்க என்றால் அந்த திர்ஹம் தீனார் என்கிற சொல்லுக்கு நாங்க சொல்ற தம்ஈஸ் என்ற அந்த 20 என்ன என்கிறத தெளிவுபடுத்துது. எனவே ஒரு தெளிவில்லாம இருக்கக்கூடிய ஒன்றை தெளிவுபடுத்துறதுக்கு தான் நம்ம சொல்ற தம்ஈஸ் அப்படின்னு சொல்லி. இது பெரும்பாலும் இலக்கங்கள்ல கூட வரும். இதே மாதிரி அளவைகள்லையும் வரும். உதாரணமாக உங்கள ஒரு ஆள் சொல்றாரு, எனக்கிட்ட 1 லிட்டர் இருக்குதுன்னு சொல்றீங்க. நீங்க சொல்றீங்க, உங்கள ஒரு ஆள் சொல்றாரு, என்கிட்ட ஒரு லிட்டர் இருக்குதுன்னு. 1 லிட்டர்னா என்ன அப்போ? 1 லிட்டர் லாமண்ணையா, தேங்காய்யா, என்ன என்னன்னு வேணுமே? 1 லிட்டர் தேனா, என்னன்னு சொல்லுங்க. பாலா, என்ன அது? அப்ப 1 லிட்டர்ன்னு சொன்னதுக்கு வேற இல்ல.
1 லிட்டர் என்னன்னு சொல்லணும் நீங்க. என்னடா 1 லிட்டர் இருக்குதா என்ன 1 லிட்டர்? அப்ப வேலை இல்லையே விளங்குதா? அப்ப எனவே அந்த அளவைகளை பொறுத்தவரையில அவைகளும் தெளிவில்லாதவைகள் தான். நல்லா நமக்கு விளங்குது. அதே மாதிரி ஒரு ஆள் சொல்றாரு வந்து, அ நான் வந்து 1 ஹெக்டர் விதைத்திருக்கிறேன்னு சொன்னா, ஒரு 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 ஏக்கர் விதைத்திருக்கிறேன். அந்த 1 ஏக்கர் என்ன? வேளாண்மையா? கோதுமையா? வார்கோதுமையா? அல்லது என்னன்னு சொல்லணும். என்ன பயிர்ன்னு சொல்லணுமே! சொன்னா தானே விளங்கும். அப்ப எனவே அளவைகளை பொறுத்தவரையில, அளவைகளும் தெளிவில்லாதது. இதே மாரி சில சந்தர்ப்பங்கள்ல, அ சில வாக்கிய அமைப்புகள் கூட தெளிவில்லாம வரும். அத கூட தெளிவுபடுத்துறதுக்கு ஒரு தம்மீஸ் நம்ம கொண்டு வர வேண்டி வரும். இப்ப உதாரணமாக, "எனது உள்ளம் நிரம்பியுள்ளதுன்னு" சொல்றீங்க நீங்க. உங்களோட உள்ளம் நிரம்பி இருக்குதுன்னு நீங்க சொல்றது சரிதான். எதால நிரம்பி இருக்குது? சந்தோஷத்தாலயா? கவலையாலயா? ஆத்திரத்தாலயா? சொல்லணுமே நீங்க. அப்ப நீங்க கண்டிப்பாக சொல்லணும். எப்படி? "எனது உள்ளம் சந்தோஷத்தால் நிறைந்திருக்கிறது." அப்ப எப்பொழுதுமே இந்த தம்மீஸுக்கு நம்ம இந்த இலக்கண ரீதியாக நம்ம அணுகினோம்னால், ஆல் என்கிற கருத்து வரும். அதாவது அந்த அது பாருங்க, தீனார் காசால், திர்ஹம் காசால் என்னிடம் இருப்பது உள்ளது. அதே மாதிரி பாலால் 1 லிட்டர் என்னிடம் உள்ளது. அதே மாரி சந்தோஷத்தால், கவலையால் எனது உள்ளம் நிரம்பியது அப்படின்னு சொல்லணும் நீங்க. அந்த ஆள் கருத்தொண்டு வரும் இடத்துக்குள்ள. அந்த ஆள் கருத்து வரக்கூடிய சொல்லுக்குத்தான் நம்ம தம்மீஸ் அப்படின்னு சொல்றோம். அது இப்ப உங்களுக்கு இவ்வளவு புரிஞ்சாலே நான் இப்ப சொன்ன விஷயத்த நீங்க சரியா கரெக்ட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொண்டால், உதாரணங்கள் நம்ம சொல்லும் பொழுது உங்களுக்கு இன்னும் ரொம்ப கிளியரா விளங்கும். அப்ப நம்ம இன்றைக்கு படிக்கக்கூடிய ஆமில்கள் என்னென்று கேட்டால், சில இஸ்ம்கள். அந்த இஸ்ம்கள் என்ன செய்யும் என்று கேட்டால், நக்கீராவான இஸ்ம்களுக்கு நஸ்பு செய்யும். தம்ஈஸ் என்கிற அடிப்படையில். தம்ஈஸுக்கு நஸ்பு செய்றன்னு சொல்லுவாங்க. அல் அஸ்மாஉ அல்லத்தி தன்சிபு அல தம்ஈஸ். தம்ஈஸின் படிக்கு நஸ்பு செய்யக்கூடிய பெயர் சொற்கள். அவைகள் ஒரு ஆமீல். அன்னவு சாமினு 8வது வகை ஆமில் அஸ்மாஉன் சில பெயர் சொற்கள் ஆகும். எப்பொழுதுமே நக்கிராவான சொற்கள், நக்கிரா என்றால் அலிஃப்லாம் இல்லா சொல். நக்கிராவான சொற்கள் ஜெம்மாக வரும் பொழுது, அலிஃப்லாம் இல்லாம ஜெம்மாக வரும் பொழுது, அந்த நேரத்துல சில என்று கருத்தவிடத்துக்குள்ள மறைமுகமாக இருக்கு. நீங்க சொன்னீங்க என்றால் இப்படி ஒரு வாக்கியத்துல, ரஐத்து துல்லாபன் ஃபில் மதரசா என்றால், அந்த இடத்துல துல்லாபனுக்கு சில மாணவர்களை என்று கருத்து சொல்லலாம். நீங்க கேட்டா சொல்லுங்க, நிஹாரிபுன் அப்துல்லா அல் அப்பாசி சொன்னான்டாப்பா அப்படின்ட்டு. நான் அதுக்கு என்னது, நான் வாதிட வாரேன். நான் வாரேன் பெர்சனலா அந்த 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 வாத ஆட்டத்தை என்னது நியாயப்படுத்துறதுக்கு. அவ நக்கீராவான ஒரு சொல் ஜெம்மாக வரும் பொழுதும் அந்த சில கருத்து வரும். உதாரணமாக, இந்தி குத்துபுன் வதஃபாத்திர் சொன்னால், என்னிடத்தில் சில புத்தகங்களும் சில கொப்பிகளும் உள்ளன. இந்தி அக்லாமுன் என்னிடத்தில் சில பேனைகள் உள்ளன கருத்து வரும். அப்ப அந்த சில என்கிற கருத்து நக்கீராவான சொல் ஜெம்மாக வரும் பொழுது வரும். அப்ப பாருங்க இங்க, அன்னவ் உசாமின் 8வது வகை அஸ்மாவுன் சில பெயர் சொற்களாகும். தன்சிபு அவை நஸ்பு செய்யும். அஸ்மா நக்கிராத்தின் நக்கிராவான இஸ்ம்களுக்கு நஸ்பு செய்யும். நக்கீராவான இஸ்ம், நக்கீரான்றது இந்த இடத்துல நீங்க சொல்லுங்க, அலிஃப்லாம் இல்லாத குறிப்பு நிலையை உணர்த்தாத சொற்கள். குறிப்பு நிலையை உணர்த்தாத சொற்கள். அப்ப நக்கீரா மாரிஃபான்னு ஒரு தனி பாடம் ஒன்று இருக்குது. நம்ம அந்த நான் என்னது நக்கீரா மாரிஃபான்னு சொல்லி ஒரு தனிப்பாடம் இருக்கு. நம்ம அந்த பாடம் படிக்கிற நேரத்துல விரிவா நம்ம சொல்லி தருவோம் உங்களுக்கு, நக்கீராண்டா என்ன மாரிஃபாண்டா என்னன்னு. இப்ப நம்ம வந்து நக்கீராவான சொற்கள் அப்படின்னு சொல்றது வந்து அலிஃப்லாம் இல்லாத குறிப்பு நிலையை உணர்த்தாத சொற்கள். உதாரணமாக கலமுன், கிதாபுன், தர்சுன், முதர்ரிசுன் அப்படின்னு சொல்லக்கூடியவைகள். அப்படின்னு சொல்லக்கூடியவைகள் தான் என்னது நாங்க நக்கீராவான சொற்கள் அப்படின்னு சொல்றது. அப்ப நக்கிராவான சொற்களுக்கு நஸ்பு செய்யும். அல தம்மீஸ், தம்மீஸ் என்கிற அடிப்படையில் நஸ்பு செய்யும். தம்மீஸ்ங்கிறது நம்ம உங்களுக்கு சொன்ன தெளிவில்லாமல் இருக்கக்கூடிய அந்த சொற்களுக்கு நாங்க தெளிவில்லாத சொற்களை விளங்கப்படுத்த வரக்கூடிய சொற்களுக்கு பேர் சொல்ற தம்மீஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். வஹிய அவை அர்பஅத்து அஸ்மாஇன் 4 இஸ்ம்களாகும். 4 இஸ்ம்களாகும். அல் அவ்வல் அஷ்ரும் முதலாவது சொல் அஷ்ர் என்கிற சொல். இங்க வந்து அதை அஷர அப்படின்னு காட்டி வைக்கிறாங்க, அல்லது அஷ்ரன்னு சொல்லுவோம். இந்த எப்ப நம்ம அந்த அஷர இந்த ஷீனுக்கு ஃபத்தஹ் வைக்கிற, எப்ப அதுக்கு சுக்கூன் வைக்கிற அப்படிங்கிற ஒரு தனி பாடம். நான் இப்போதைக்கு உங்களுக்கு லேசா சொல்லித்தாரேன். எப்ப வந்து
அஷிர் அல்லது அஷர் அப்படின்னு சொல்லி அந்த ஃபத்தகு வைக்கிற அதை ஷீனுக்கா நடுவில் வர ஷீனுக்கு எப்போ ஃபத்தகு வைக்கிற எப்போ சுக்குன் வைக்கிறனால், அதாவது முவன்னஸான சொற்கள் வந்தால், முவன்னஸ் ஜம்மான சொற்கள் வரும் பொழுதும் நம்ம அஷிர் சொல்லி சுக்குன் வைப்போம். உதாரணமாக ஜாஅத் அஷ்ரு தாலிபாத்தின், 10 மாணவிகள் வந்தார்கள். அப்போ நம்ம ஷீனுக்கு சுக்குன் வைப்போம். சும்மா முதக்கரான சொல்லும் பொழுது ஜா அஷரத்து துல்லாபின், அஷரத்து துல்லாபின் அப்படின்னு சொல்லுவோம். எனவே அந்த முவன்னஸ் ஜம்மான சொல்லுகள் வரும் பொழுது அஷிர் அந்த ஷீனுக்கு சுக்குன் வச்சு வாசிக்கிற அதுதான் ஒழுக்கம். முதக்கரான சொல்லுகள் வந்தால் அஷர் ஃபத்தஹ் வச்சு வாசிப்போம். அப்ப அஷர் என்கிற சொல் 10 கருத்துல வரக்கூடிய சொல் என்ன, இதா ருக்கிபத் அது இணைக்கப்பட்டு வந்தால் அஹதின் அவு இஸ்னைனி இலா திஸ்அத்தின் என்ன, அதாவது 1 அல்லது 2 9 வரை உள்ள நிலையில். அப்படின்னால் இந்த 11 முதல் 19 வரைக்கும் உள்ள இலக்கங்கள், 11 முதல் 19 வரைக்கும் உள்ள இலக்கங்கள் அது எப்படி நம்ம வாசிக்கிறது? அஹத அஷர, இஸ்னா அஷர, சராசத்த அஷர, அர்பத்த அஷர, ஹம்சத்த அஷர, சித்தத்த அஷர, சபஅத்த அஷர, சமானியத்த அஷர, திஸ்அத்த அஷரன்னு வரும். அப்ப அந்த 11 முதல் 19 வரை உள்ள இலக்கங்கள் சொல்ல வேண்டியது அவர் என்ன சொல்றார் என்றால், முதலாவது ஆமில் 10 என்ற இலக்கமாகும், அதனுடன் 1 அல்லது 2 அல்லது 9 வரை உள்ள சிறிய இலக்கங்கள் இணைக்கப்பட்டால் அப்படிங்கிறாரு. இந்த சுத்தி வரை சுட்டிக்கார், இந்த லோயர் தமிழ் மாதிரி இருக்கு. அது லேச சொல்வதா இருந்தால் 11 முதல் 19 வரை உள்ள இலக்கங்கள், 11 முதல் 19 வரை உள்ள இலக்கங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஆனா உண்மையிலேயே இவர் 10 முதல் 19 வரை உள்ள இலக்கங்கள் சொல்ல தேவையில்லை. 11 முதல் 99 வரை உள்ள இலக்கங்கள் இந்த வேலையை செய்யும். எனக்கு சொல்ல எனக்கு தைரியமா நான் சொல்லுவேன். நான் 11 முதல் 99 வரைக்கும் உள்ள எல்லா இலக்கங்களும் இதே வேலையை செய்யும். சும்மா நம்ம இப்ப அடுத்தடுப்புல என்னது 11 இருந்து 19 வரைக்கும் தான் சரி மட்டுட்டு சொல்லல, அது பிள்ளை. 11 முதல் 99 வரைக்கும் உள்ள இலக்கங்கள் எதுவாக இருந்தாலும் என்ன செய்யும், இதே மாதிரி தம்மீஸ் என்கிற அடிப்படையில நஸ்பு செய்யும் நக்கீராவான சொல்லுக்கு. உதாரணமாக பாருங்க, குர்ஆன்ல வருது இன்னி ரஅய்து அஹத அஷர கௌகபன், கௌகபன் பாருங்க. அந்த கௌகபன் என்ற சொல்லி எடுத்துக்கொண்டீங்கனால் அது நக்கீராவான சொல், அலிஃப் லாம் இல்ல, நஸ்பு செய்யப்பட்டிருக்குது. அதே மாதிரி குர்ஆன்ல 99 பயன்படுத்தப்பட்டிருக்குது. இன்னஹாத அஹி லஹு திஸ்உன் வ திஸ்ஊன நஅஜா, இன்னஹாத அஹி, இன்னஹாத அஹி நிச்சயமாக இவர் என்னுடைய சகோதரர், லஹு திஸ்உன் வ திஸ்ஊன நஅஜதன் அவருக்கு 99 ஆட்டுக்குட்டிகள் இருக்கின்றன, பெண் ஆடுகள் இருக்கின்றன. வலிய நஅஜத்துன் வாஹிதா என்னிடத்தில் ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி தான் இருக்குது, அதை கேட்டு இந்த அண்ணன் சண்டை பிடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி தாவூது நபிகிட்ட ஒரு வழக்கு போனுச்சு இல்லையா? அது நமக்கு தெரியும், பிரபலமான வழக்கு அது. அப்ப நானாக்கும் தம்பிக்கும் உள்ள மத்தியில உள்ள என்னது வழக்கு, அதாவது நானாக்காரர்கிட்ட என்னது 99 ஆடு இருக்குது, தம்பிக்காரர்கிட்ட ஒரு ஆடு தான் இருக்கு. அப்ப அந்த வரலாற்று சம்பவத்தை சொல்லும் பொழுது இன்னஹாத அஹி லஹு திஸ்உன் வ திஸ்ஊன 99 நஅஜதன், நஅஜதன் நக்கிராவான சொல் நஸ்பு செய்யப்பட்டு வந்திருக்குது. அப்ப அஷர் என்கிற சொல் அது இணைக்கப்பட்டு வந்தால் ருக்கிபத் என தர்கீப்ன்றது இணைக்கப்பட்டு வாரு. அப்ப அஹத அஷர, இஸ்னா அஷர, சலாசத்த அஷர் அப்படி வாருது. நஹு இந்தி அஹத அஷர ரஜுலன் என்னிடத்தில் 11 நபர்கள் உள்ளனர், என்னிடத்தில் 11 நபர்கள் உள்ளனர். உண்மையில இந்தி அஹத அஷர ரஜுலன் என்று சொல்றது லொகா ரீதியாக அவ்வளவு ஆரோக்கியம் இல்லை. என்ன வாப்பா நீ கண்டதையெல்லாம் பிள்ளைன்னு தான் சொல்றாயிண்டு அடையப்ப நம்ம சொல்றதுக்கு கொஞ்சம் என்னண்டா, இந்த மனிதர்கள் விஷயமாக சொல்லும் பொழுது நம்ம இந்த பயன்படுத்தக்கூடாது. உதாரணமா என்னிடத்துல புத்தகம் இருக்குது, காசு இருக்குதுன்னு சுமக்க முடியுமானவைகளாக இருந்தால் நம்ம அவைகள் நம்ம சொல்லும் பொழுது இந்த போட்டு சொல்லலாம். உதாரணமாக எனக்கு இடத்துல 11 ரூபா காசு இருக்குதுன்னா இந்தி அஹத அஷர ரியாலன் ரூபியத்தன் அப்படி சொல்லுவோம், திர்ஹமன் தீனாரன்னு சொல்லுவோம். ஏன்னா சுமக்க ஏழுமான சாமான்கள். அதே சந்தர்ப்பத்தில் இப்ப மனிதர்கள் மாதிரியாக இருந்தால் அதுக்கு லீ தான் சொல்லணும், லீ அஹத அஷர ரஜுலன். இந்தி அஹத அஷர ரஜுலன் சொல்றது அவ்வளவு ஆரோக்கியமானது அல்லன்னு தான் சொல்லுவாங்க. அப்ப இங்க என்ன நடந்திருக்குது பாத்தீங்கன்னா, நீங்க இங்க பாருங்க, நீங்க அஹத அஷர என்கிற அந்த இலக்கம் வந்திருக்கு, 11 இலக்கம் வந்திருக்குது.
அப்ப அந்த 11 என்ற இலக்கத்துக்கு பிறகு ரஜுலன் என்கிற அலிஃப்லாம் இல்லாத ஒரு நக்கிராவான குறிப்பு நிலை அற்ற ஒரு சொல் வந்திருக்கு. அந்த சொல்லுக்கு ரஜுலனுக்கு நடந்திருக்கு, நஸ்பு நடந்திருக்குது. நஸ்புனா ஃபத்தஹ் வைக்கப்பட்டிருக்கு, ரஜுலன். அந்த ஃபத்தஹ் என்கிற அந்த நஸ்பு என்கிற அமலை செஞ்ச ஆமில் எது? அஹது அஷர் என்கிற அந்த இலக்கம். அஹது அஷர் என்கிற அந்த இலக்கம் தான் ரஜுலன் என்கிற சொல்லுக்கு நஸ்பு செஞ்சிருக்கு. வசானி இரண்டாவது கம் என்ற சொல்லாகும். கம் என்கிறத பற்றி நீங்கள் துருசுல்லகாவில் என்ற பாடத்தில் படித்த பிள்ளைகளுக்கும் தெரியும். அதே மாதிரி எனது அந்த ரெக்கார்டுகளை பார்த்தவர்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். நான் அதில் விளங்கப்படுத்திக்கிறேன். கம் என்கிறது 2 வகை. ஒன்று கேள்வி கேட்கறதுக்கு வரக்கூடிய கம், அதுக்கு எத்தனை அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி கம் இன்னொன்றைக்கு கம் அல் ஹபரியான்னு சொல்லுவாங்க. கம் அல் ஹபரியா. கம் அல் ஹபரியாங்கிறது அதாவது எத்தனையோ அப்படின்னு சொல்லி பெருமிதமாக பேசும் பொழுது நம்ம பயன்படுத்தக்கூடியது. உதாரணமாக, நான் எத்தனை புத்தகம் வாசிச்சிருக்கேன், நான் எத்தனை வீடு கட்டியிருக்கிறேன், நான் எத்தனை பேரை பார்த்துருக்கேன், நான் எத்தனை பேருக்கு அடிச்சிருக்கேன், உதஞ்சிருக்கேன், நான் இத்தனை யுத்தங்களை பார்த்துருக்கேன் அப்படின்லாம் சொல்லுவோமே. நான் இத்தனை கதைகளை வாசிச்சிருக்கேன். அந்த மாதிரி நம்ம சில டைம்ல பெருமையாக சொல்லுவோம். இந்த எத்தனைங்கிறது கேள்வியாக சொல்றல்ல, அது அவடத்துக்குள்ள ஒருவருடைய பெருமையை, அவருடைய செயல்களை அவருடைய வீர தீர செயல்களை சொல்லும் பொழுது சொல்ற அமைப்பு இருக்குது. நாங்கள் வாசிக்க புத்தமா, நாங்கள் எத்தனை புத்தகம் வாசிச்சிருக்கிறோம், நாங்கள் காணாத ஆக்கலா, எத்தனை பேரோட நாங்கள் பழகி இருக்கிறோம், நாங்கள் காணாத காசா அப்படின்னு நம்ம சொல்லுவோமா இல்லையா? சொல்கிறோம். அப்போ அந்த மாதிரி வாரது. அப்போ இதில் நம்ம பேசக்கூடிய கம் என்னென்றால் கேள்வி கேட்க வார எத்தனைன்னு கேட்குற அந்த கேள்விக்கு வாரது. அதுதானே நாங்கள் கேட்போம், என்னது உங்களுக்கு எத்தனை பிள்ளை இருக்குது, உங்களுக்கு எத்தனை வீடு இருக்குது, உங்களுக்கு எத்தனை வாகனம் இருக்குது, உங்கள்கிட்ட எவ்வளவு பணம் இருக்குதுன்னு நம்ம கேட்போம். அப்போ அந்த மாதிரி வரக்கூடிய அந்த எத்தனை ஹவ் வரக்கூடிய எத்தனை என்னது இந்த கம். சாரி, ஹவ் ஹவு மச்னு சொல்லுவோம் இல்லையா? ஹவு மச் அல்லது ஹவு மெனி. கம் இஸ்திஃபாம் கேள்வி கேட்கறதுக்கு வரக்கூடிய அந்த கம். உதாரணமாக, கம் ரஜுலன் இந்தக்கன்னு கேட்டிருக்காரு. கம் ரஜுலன் இந்தக்க, உன்னிடத்தில் எத்தனை மனிதர்கள் இருக்கின்றனர் அப்படின்னு சொல்லி. நமக்கு அப்போ கம் மாலன் இந்தக்க, எவ்வளவு பணம் உன்னிடத்தில் இருக்குதுன்னு. கம் மாலன் இந்தக்க, கம் கிதாபன் இந்தக்க, கம் திர்ஹமன் இந்தக்க, கம் திஃப்லன் லக்க, எத்தனை பிள்ளைகள், கம் வலதன் லக்க. ஒரு ஆணாக இருந்தால் நம்ம கேட்போம், கம் ஜவுஜத்தன் லக்க, உங்களுக்கு எத்தனை பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி. எனக்கு 2 பொண்டாட்டி. ஒன்று என்னது ரியல் வைஃப், மற்றது ஃபோன். ஃபோன் என்னது பொண்டாட்டி இல்லாட்டியும் பரவாயில்ல, ஃபோன் வேணும். கம் ரஜுலன் என்னது இந்த கண் தந்திருக்காரு. இப்போ இங்கே நடந்திருக்குது, கம் என்கிற சொல் ரஜுலன் என்கிற நக்கிராவான சொல்லுக்கு நஸ்பு செஞ்சிருக்குது. கம் என்கிற அந்த இஸ்ம் ரஜுலன் என்கிற அந்த நக்கிராவான சொல்லுக்கு நஸ்பு செஞ்சிருக்குது. அப்போ நஸ்பு செஞ்ச ஆமில் கம். இலக்கண ரீதியாக நம்ம இந்த வாக்கியத்தை கருத்து வாசிக்கும் பொழுது இப்படி வாசிப்பாங்க. கம் எத்தனையாய் இருக்கும், ரஜுலன் மனிதனால். இந்த ஆள் கருத்தை எடுத்து தான் சொல்லுவாங்க. இந்த பழங்காலத்து பகுதிகள்லாம் நீங்க ஓதுனீங்க என்றால் அப்படி கருத்து வாசிக்காட்டி வெளுப்பானுங்க. கம் எத்தனையாய் இருக்கும், ரஜுலன் மனிதனால் எத்தனையாய் இருக்கும், இந்த கவுனிடத்தில் எத்தனையாய் இருக்கும் அப்படின்னு சொல்லி. அது கஷ்டம். அப்படி சொன்னா எனக்கு தமிழை குறை செய்யற மாதிரி இருக்குது. நம்ம சாதாரணமாக கம் ரஜுலன் இந்தக்க, உங்களிடத்தில் எத்தனை பேர் உள்ளனர் அப்படின்னு கட்டுவோம். கம் கிதாபன் இந்தக்க, உங்கள்ட்ட எத்தனை புத்தகம் இருக்குதுன்னு சொல்லுவோம் என்று கேட்போம் நம்ம. அதே மாதிரி என்னது வேற என்ன கேட்போம், நிறைய கேட்கலாம் நமக்கு. கம் மாலன் இந்தக்க, அதே மாதிரி என்னது கம் பைத்தன் லக்க, அல்லது அதுக்கு இந்தக்க சொல்லக்கூடாது, கம் பைத்தன் லக்க, உங்களுக்கு எத்தனை இது இருக்குது, கம் செய்யாரத்தன் லக்க, எத்தனை வாகனம் இருக்குது அப்படிலாம் கேட்போம். அடுத்தது பாருங்க, அசாலிஸ் கஐயின், என்னது அசாலிசு கஐயின், கஐயின் என்று சொல்லாகும். கஐயின் அப்படிங்கிறது எத்தனையோ இழுக்கணும். அப்படி எத்தனை அல்ல, எத்தனையோ இழுக்கணும் கொஞ்சம். கம்டால் எத்தனை, கஐயின்டால் எத்தனையோ, அந்த 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 கருத்து நீங்க சொல்லணும். நஹு கஐயின் ரஜுலன் இந்தி, எத்தனையோ மனிதர்கள் என்னிடத்தில் இருக்கிறார்கள். கஐயின் கிதாபன் இந்தி, என்னிடத்தில் எத்தனையோ புத்தகங்கள் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். என்னிடத்துல எத்தனையோ கதைகள் இருக்கு, எத்தனையோ செய்திகள் இருக்கு உனக்கு சொல்றதுக்கான, நீ கேட்பாயான்னு தான் எனக்கு என்னது கொஞ்சம் டவுட்டா இருக்குதுன்னு. அப்ப கஐயின் ஹபரன் இந்தி, என்னிடத்தில் எத்தனையோ செய்திகள் இருக்குது, உனக்கிட்ட சொல்றதுக்கு நேரம் தான் போதாது அப்படின்னு சொல்லுவோம்.
அப்ப இந்த கஐயின் என்கிற சொல் குர்ஆன்லயும் பல்வேறு இடங்கள்ல பயன்படுத்தப்பட்டிருக்குது. சூரா ஆல் இம்ரான் வசனம் 146, வகஐயின் மின் நபியின் காத்தல மாஹு ரிப்பியூன கஸீர் ஃபமா வஹனு லிமா அஸாபஹும் ஃபீ ஸபீலில்லாஹி வமா ضعفوا மஸ்தகான். அந்த வசனத்துல சூரா ஆல் இம்ரான் வசனம் 146, வகஐயின் மின் நபியின் காத்தல மாஹு ரிப்பியூன கஸீர், எத்தனையோ நபிமார்கள் அவர்களோடு சேர்ந்து அவர்களுடைய சீடர்கள் யுத்தம் செய்திருக்கிறார்கள். ரிப்பியூண்டால் சீடர்கள், எத்தனையோ நபிமார்கள் அவங்களோட சேர்ந்து எனது அந்த குருநாதாவோட அந்த நபியோட சேர்ந்துக்கிட்டு என்ன செஞ்சிருக்காங்க, அவங்களோட சீடர்கள் அவரை பின்பற்றியவர்கள் சீடர்கள் நம்ம சொல்லுவோம். அப்ப அந்த அவரை பின்பற்றியவங்க பலர் யுத்தம் செஞ்சிருக்காங்க. அப்படி அவங்க யுத்தம் செய்யும் பொழுது ஃபமா வஹனு லிமா அஸாபஹும் ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் என்னதான் சோதனைகள் வந்தாலும் அவர்கள் ஒரு பொழுதும் துவண்டு போகவில்லை, பலவீனமுறவில்லை என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றாங்க. அப்போ வகஐயின் மின் நபியின் காத்தலமாஹு ரிப்பியூன கஸீர். இந்த கஐயின் என்கிற சொல் பெரும்பாலும் மின்னோட சேர்ந்து தான் வரும். அப்படித்தான் குர்ஆன்லையும் கூடுதலாக பயன்படுத்தப்பட்டிருக்குது. அப்படி மின்னோட வந்தால் ஜெரு செய்யப்பட்டு வரும். அப்படி மின் வராத கட்டங்கள்ல என்ன செய்யும், நான் கஐயின் நசுபு செய்யும். கஐயின் ரஜுலன் இந்தி இந்த மாதிரி வரும். அதே மாதிரி குர்ஆன்ல சூரா அல் ஹஜ் வசனம் 48, சூரா அல் ஹஜ் வசனம் 48, வகஐயின் மின் கரியத்தின் வேற மின் வந்திருக்குது. வகஐயின் மின் கரியத்தின் அம்லைது லஹா வஹிய லாலிமத்துன் சும்ம அகதுஹா வ இலையல் மஸீர். வகஐயின் மின் கரியத்தின், எத்தனையோ ஊர் மக்கள், அம்லைது லஹா அந்த ஊர் மக்களுக்கு நம்ம கால அவகாசம் கொடுத்தோம். திருந்துங்கடா திருந்துங்கடா எரும மாடுவோல், திருந்துங்கடா எரும மாடுவோல் அப்படின்னு நாங்கள் எவ்வளவோ கால அவகாசம் கொடுத்தோம். வஹிய லாலிமா, ஆனா அந்த ஊர் மக்கள், இந்த ஊர் அநியாயம் செய்யறன்னு நம்ம சொன்னதுக்கு என்ன ஊர் அநியாயம் செய்யாதே, ஊர் மக்கள் தானே. அல்லாஹு தாலா ஊருன்னு சொல்றான், என்னது அந்த ஊர் மக்கள்னு சொல்லாம அது ஒரு வகையான என்னது மஜாஸ். மஜாஸ்ன்றது ஒரு வகையான ஒரு என்ன ஒரு 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 ஸ்லேடை தான் அது. வகஐயின் மின் கரியத்தின், எத்தனையோ ஊர் மக்கள் அம்லைது லஹா அந்த மக்களுக்கு நாங்கள் கால அவகாசம் கொடுத்தோம், அவங்க அநியாயம் செஞ்சு கொண்டிருந்தாங்க. அநியாயம் அல்லாஹு தாலா குர்ஆன்ல சொல்லக்கூடிய அந்த அநியாயம் என்ன தெரியுமா, ஷிர்க். அல்லாஹு தாலா குர்ஆன்ல எங்கெல்லாம் அநியாயம் அநியாயம் அநியாயம்னு சொல்றானோ அந்த இடங்கள்ல 98.1 என்னதான் வரும், ஷிர்க் என்கிற கருத்துல தான் வரும். அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறது அல்லாஹ் தாலா மிகப்பெரிய அநியாயமாக சொல்றான். இன்ன ஷிர்க லதுல்முன் அலீம். சூரா லுக்மான்ல இருக்கு அந்த வசனம். என்ன லுக்மான் சொன்னார் தன்னுடைய மகனுக்கு, இணை வைப்புங்கிறத மிகப்பெரிய அநியாயம், அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய அநியாயமா இல்லையா. உண்மையிலே பாருங்க, அந்த இணை வைப்பு கூடாது என்கிறது நமக்கு எப்ப விளங்குது தெரியுமா, நம்ம ஒரு ஆளை உள்ளார்ந்த நேசம் வைக்கும் பொழுது அந்த ஆள் இன்னொரு ஆளோட லிங்க்ல இருந்து நமக்கு எப்படி கத்தியால குத்துறதுக்கு என்ன வரும். உதாரணமாக நான் ஒரு பிள்ளைய விரும்புறேன்னு வச்சுங்க, உதாரணமா ஒரு பிள்ளை பேர் நதா, அவ விரும்புறேன்னு வச்சுங்க, ஹோல் ஹார்ட்லி நான் அவ விரும்புறேன், நான் விரும்புறேன், அவளுக்காக வேண்டிய இல்லத்தையும் செலவழிக்கிறேன், அவளுக்காக வேண்டிய அவ்வளத்தையும் நான் செஞ்சு கொடுக்குறேன். ஆனா அவள் என்னையும் விட்டு போட்டு இன்னொருத்தனோடுக்கு பல்லிச்சு கொண்டு இருக்காள், பல்ல காட்டி கொண்டு இருக்காள், எனக்கு எப்படி கோபம் வரும் யோசிச்சு பாருங்க. அப்போ கத்தியில குத்தனை வரும் தானே. அதே மாதிரி அல்லாஹு தாலாவுக்கு உன்னைய படைச்சு உனக்கு ஆகாரம் அளிச்சு உனக்கு தேவையான சகல ஏற்பாடுகளையும் செஞ்சு தந்து இந்த வையகத்தையே உனக்காக நான் படைச்சிருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது மனிதா, நீ என்னது எனக்கு இணை வச்சா, என்னையே கடவுளாக விட்டு போட்டு இன்னொருத்தரை நீ கடவுள்னு சொன்னா, தெய்வமாக சொன்னா, இறைவனா பார்த்தால் அதை நான் தாங்கிக்க மாட்டேன். அது 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 அபாண்டம் விளங்குங்க. அது அல்லாஹ் தஆலா சொல்லும்போது சொல்றான், தகாது சமாவாத்து யதஃபத்தர்ன மின்ஹு வதன்ஷக்குல் அர்லு வதகிருல் ஜிபாலு ஹத்தா. வானம் பூமி மலைகள் சிதறுண்டு வெடித்து என்னது போகுது இந்த இணை வைப்பின் காரணமாக அல்லாஹ் தஆலா. அதாவது நீங்க பாருங்க, அந்த ஏப்ரல் மாசம் அந்த டிசம்பர் மாசம் வந்தாலும் என்னது நிறைய அழிவுகளும் பேரானத்தங்களும் அதுவும் இதுவும் மாறியே அல்லாஹ் இணை கற்பிக்கப்படுற விதம் கூட. கிறிஸ்தவர்கள் என்னது கிறிஸ்மஸ் கொண்டாடுறாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை என்னது அல்லாஹுடைய மகனாக சொல்றதுனால. என்ன சொல்லுவார் என்று கேட்டால், அந்த இணை வைப்பு இந்த அல்லாஹு தஆலா அநியாயம் அநியாயம்னு சொல்வதெல்லாம் இணை வைப்பு தான் சொல்லுவான் குர்ஆன்ல. வகஐயின் மின் கரியத்தின் அம்லைது லஹா வஹிய லாலிமத்துன். எத்தனையோ ஊர்வாசிகள் நாங்கள் அவர்களை எல்லாம் அவர்களுக்கு கால அவகாசம் கொடுத்திருக்கிறோம், அவங்க அநியாயம் செய்யக்கூடிய நிலைமையில இருக்கிற நேரத்துல கூட. சும்மா அகதுஹா, பிறகு நான் அவர்கள் என்னது எப்படியா தண்டனையால பிடிக்கணுமோ அப்படி நான் பிடிச்சு கொண்டேன். அவகாசம் கொடுத்து பார்த்தோம், திருந்துவாங்கன்னு கால நேரம் எல்லாம் கொடுத்து பார்த்தோம், ஆனா திருந்துற பாடி இல்லை.
ஸோ நம்ம பிடிச்சோம், அந்த பிடி ஒரிஜினல் பிடி தான், அதை நம்ம யாரையும் விட்டு வைக்கலாண்டு. அப்போ அங்கே வந்து மின்னோடு தான் வந்திருக்குது. இன்னும் ஒரு வசனத்தை ஓதி காட்டுன்னு பாருங்க, சூரா அல் ஹஜ்ஜில் தான் 45வது வசனம். மின் கரியத்தின் அஹ்லக்னாஹா வஹிய ஸாலிமா ஃபஹிய ஹாவியத்துன் அலா உருஷிஹா. அந்த வசனத்திலே மரத்தில் சொல்றான், மின் கரிய, எத்தனையும் ஊர்வாசிகள், அஹ்லக்னாஹா அவங்களே நாங்கள் அழிச்சிருக்கோம். நம்ம யாரையும் என்னது அநியாயம் செஞ்சவனையும் வைக்கல. ஆது சமூது கூட்டத்தாரை விடவா, அவனால் தான் இந்த உலகத்திலே மிகப்பெரிய பலசாலியோர். அவங்கள மிஞ்சின பலசாலிகள் யாருமே இல்லை. அல்லாஹு தஆலா அல்லாஹ் குர்ஆனை சொல்லும் பொழுது, லம் யுஹ்லக் மிஸ்லுஹா ஃபில் பிலாத், இந்த அண்ட சராசரங்களில் அவர்களை போட்டு பிரம்மாண்டமான சக்தி வாய்ந்த மக்கள் யாரும் படைக்கப்படவில்லை. அல்லதீன ஜாபு ஸஹ்ர பில் வாத், அவர்கள் பெரிய பெரிய மலைகளை குடைந்து அந்த மலைகளுக்குள் ஊடு கட்டி வாழ்ந்தவனுள் அவனுள். அப்படிப்பட்ட ஆக்களை ஒரு சின்ன சத்தத்தின் மூலமாக நம்ம என்ன செஞ்சிருக்கோம், அழிச்சிருக்கோம். பலத்த காற்றை அனுப்பியவர்கள் நம்ம என்ன செஞ்சிருக்கோம், அழிச்சிருக்கோம். குர்ஆன்ல சொல்றேன். அப்ப மின் கரியத்தின் அஹ்லக்னாஹா வஹிய ஸாலிமா, அநியாயம் செய்யும் நிலைமையில் எத்தனையோ ஊர்வாசிகளை நாங்கள் போட்டு தள்ளி இருக்கிறோம். அப்ப அங்கேயும் அல்லாஹ் தஆலா கஐயின மின்னோட சேர்ந்து தான் பயன்படுத்திக்கான். இப்படித்தான் குர்ஆன்ல எல்லா பயன்பாடுகளும் இருக்குது. ஆனால் அந்த மின் இல்லாமல் வரக்கூடிய தருணத்தில் நம்ம என்ன செய்யணும்னு கேட்டால், கஐயின் என்கிற சொல் வந்து நக்கீராவான சொல்லுக்கு நஸ்பு செய்யும். 4வது சொல் கதா என்கிற சொல். கதா வகதா, நம்ம சும்மா கதான்னு சொல்ல மாட்டோம், கதா வகதான்னு ரிப்பீட் பண்ணி தான் கூட சொல்றோம். நம்ம அதை கதாண்டால் இப்படி இப்படி, இன்ன இன்ன அப்படி நம்ம சொல்லுவேன். நம்ம என்னக்கிட்ட இப்படி இப்படி எல்லாம் ஐட்டம்கள் இருக்குது, அது கூட வியாபாரி மாதிரி தான் சொல்லுவானு சொல்லுறேன். அது இப்படி இப்படி எல்லாம் இருக்குதுன்னு. உங்க ஊர்ல என்ன தமிழ் பயன்படுத்துறாங்களோ தெரியல, எங்க ஊர்ல இன்ன இன்ன மாதிரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நாங்க சொல்லுவோம் தானே, இன்ன இன்ன மாதிரி ஐட்டம்கள் தான் எனக்கு வேணும், அதே மாதிரி இன்ன இன்ன மாதிரி தான் பிரச்சனைகள் நடந்து முடிஞ்சிச்சு, இன்ன இன்ன மாதிரி தான் என்னது நம்ம ஏற்பாடுகள் செஞ்சிருக்கோம். இந்த இன்ன இன்ன மாதிரி நம்ம சும்மா இன்னன்னு சொல்றல, இப்படி இப்படித்தான் நம்ம என்னது செஞ்சோம், இப்படி இப்படித்தான் நம்ம என்னது நடந்துச்சு, இப்படி இப்படித்தான் அவர் கதையை விட்டாரு அப்படி நீங்க சொல்லுவீங்க. அந்த இப்படி இப்படி இன்ன இன்ன மாதிரி அப்படின்னு சொல்ற சொல் தான் கதா என்கிற சொல். அது எக்ஸாக்டா வந்து ஒரு சர்டன் அமௌண்ட்டை சொல்றது அல்ல. என்கிட்ட இப்படி இப்படி ஐட்டத்துல சாமான்கள் இருக்குதுன்னு சொல்லி சொன்னா அது எக்ஸாக்டா நம்ம சொன்ன விஷயம் அல்லையே, எக்யூரேட்டா நம்ம சொன்ன மாதிரி, துல்லியமா சொன்ன மாதிரி. அங்க ஒரு துல்லியத்தன்மை நடக்கல, அங்க ஒரு ஒரு எண்ணிக்கையே மறைமுகமாக ஒரு மூடலாக சொல்றாரு, அவ்வளவுதான். அப்ப பாருங்க, சொல்றாரு வர்ராபியு கதா, 4வது ஆமில் கதா என்பதாகும். வஹிய அது கினாயத்துன் அனில் அததி, எண்ணிக்கையே சூசகமாக சொல்வதாகும். கினாயன சூசகம், சூசகம்டல் மறைமுகமாக சொல்றது. நஹு இந்தி கதா திர்ஹமன், அப்படி எழுத்துப்பில் நடந்திருக்குதா, அப்படி திருத்திக்கணும். இந்தி கதா திர்ஹமன், என்னிடத்தில் இத்தனை என்னது அல்லது இவ்வளவு மாதிரி ஒரு திர்ஹம் காசு இருக்குதுன்னு சொல்றாரு. திர்ஹம் என்கிறது வெள்ளி காசு. அப்ப ஒரு ஆள் இப்படி சொன்னால், இந்தி இஸ்ரூன திர்ஹம் என்றால் என்னிடத்துல 20 திர்ஹம் இருக்குதுன்றது எக்ஸாக்டான எக்யூரேட்டான சர்டன் அமௌண்ட், அதுல மாத்து கருத்து ஒன்று இல்லையே, 20ல 20 தான். ஆனா ஒரு ஆள் என்கிட்ட இந்த மாதிரி ஒரு தொகை இருக்குதுன்னு சொல்லி சொன்னால, இந்த மாதிரி ஒரு தொகைண்டச்ச அது ஒரு எண்ணிக்கையை சொல்லுதே தவிர குறித்த எண்ணிக்கையை சொல்லலை. நீ நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். அதான் கினாயத்து அதத், எண்ணிக்கைக்கு சூசகம் அப்படிங்கிறது. நஹு இந்தி கதா திர்ஹமன், என்னிடத்தில் இவ்வாறு அல்லது இந்த அளவு திர்ஹம் இருக்கிறது, இந்த அளவு திர்ஹம் இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த நாளை நான் திருப்பி இருக்க அவங்களுக்கு சொல்றேன், கேளுங்க மக்கள். நாங்க இன்றைக்கு படிச்ச அந்த ஆமில்கள்ல வந்து பிரதானமான 4 ஆமில்களும் என்னென்று கேட்டால், அவைகள் வந்து 4மே பெயர் சொற்கள். நக்கீராவான சொற்களுக்கு அவை நஸ்பு செய்யும். தம்ஈஸ் என்கிற அடிப்படையில், தம்ஈஸ் என்கிறது நாங்கள் சொல்லுவோம் தெரியாத ஒன்றை தெளிவுபடுத்துறதுக்கு வார. இங்கே குறிப்பிட்ட அந்த எல்லா அந்த 4ஐயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, லாஷர் கம் கையின் கதா எல்லாம் பார்த்தீங்கன்னா, அவற்றுக்கு பின்னால் வந்திருக்கக்கூடிய அந்த ரஜுலன், அதே மாதிரி திர்ஹமன் என்கிற அந்த சொற்கள் தான் நம்ம வந்து தம்ஈஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னால் ஒரு ஆள் சும்மா இந்தி அஹத அஷர, என்னிடத்தில் 11 என்னன்னு விளங்காது. அந்த 11 விளங்கப்படுத்துறதுக்கு ரஜுலன் என்கிற தம்ஈஸ் தேவைப்படுது. அதே மாதிரி ஒரு ஆள் சொல்றாரு இந்தி கதா, என்னிடத்தில் இப்படி இருக்கிறது, இவ்வளவு இருக்கிறதுன்னு சொல்லி சொன்னால், இந்த இவ்வளவு என்கிறது என்னன்னு தெரியாம போயிடும். அவ கண்டிப்பாக இந்தி கதா திர்ஹமன்,
திருகத்தால இவ்வளவு இருக்குது அப்படி சொல்லணும். இந்தி கதா ரூபியத்தன், ரூபாயால் இவ்வளவு இருக்குதுன்னு சொல்லணும் அவரு. அப்ப இதுல ஒவ்வொன்றையும் பத்தி சொல்லும் பொழுது முதலாவதாக எண்ணிக்கைக சொன்னாங்க. 11 முதல் 19 வரை உள்ள இலக்கங்கள் அப்படின்னு சொன்னாங்க. நாங்க சொல்லுவோம் 11 முதல் 99 வரைக்கும் உள்ள இலக்கங்கள் இதே வேலையை செய்யும் சொன்னோம். நம்ம அந்த என்னது அந்த வாயில அகலத்திலிருந்து விட்டுருக்கிறோம். அடுத்தது கம் என்கிறது. கம்ல 2 வகையான கம் இருக்குது. ஒன்று ஹபரியத்தான கம், மற்ற இஸ்திஃபாமியத்தான கம். இஸ்திஃபாமியத்தான கம் என்கிறது கேள்வி கேட்க வாரது. ஹபரியத்தான கம் என்கிறது பெருமை அடிக்கிறதுக்கு பயன்படுத்துறது. அப்படி சவளம் எடுத்துக்கங்க. இங்க இஸ்திஃபாமியத்தான கம்மை பத்தி பேசுறாங்க. இஸ்திஃபாமியனா எத்தனைன்னு கேட்கிறது. அப்படி எத்தனைன்னு கேள்வி கேட்கக்கூடிய கம்முக்கு பிறகு வரக்கூடிய அந்த நக்கீராவான முஃப்ரதினால் ஒருமையான அந்த சொல்லுக்கும் நசுபு நடந்திருக்கும். அதே போல கஐயின் என்கிறது பெரும்பாலும் மின்னோட சேர்ந்து தான் வரும். மின்னோட சேர்ந்து வந்தால் அதுக்கு பிறகு வரக்கூடிய நக்கீராவான சொல்லுக்கு ஜெரு நடந்திருக்கும். ஏன்னா மின் ஜெரு செய்யுமே, அதனால. அப்படி இல்லாத கட்டங்கள்ல கஐயின் என்கிற சொல் வந்து நஸ்பு செய்யும் நக்கீராவான சொல்லுக்கு ரஜுலன் என்கிறதுக்கு அது தமீஸ்ன்னு சொல்லுவோம் நம்ம. இந்த கஐயினுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டால் எத்தனை அல்ல எத்தனையோன்னு என்னது ஒரு பெருமையை அல்லது ஒரு என்னது ஒரு செய்தியை மிகைப்படுத்திய ஹைப்பபோலா சொல்லும் பொழுது என்னது நம்ம அப்படி பயன்படுத்துவோம். அதாவது உயர்வு நவிழ்ச்சியாக சொல்லும் பொழுது. அதே போல கதா என்கிறது வந்து இவ்வாறு இத்தனை இன்ன அல்லது இப்படின்னு சொல்றது தான் கதான்னு எல்லாம் சொல்றது. இந்த கதா என்கிறது என்ன செய்யும்னு கேட்டால் நக்கிராவான ஒரு சொல்லுக்கு தம்மீஸ் என்கிற அடிப்படையில நஸ்பு செய்யும்னு சொல்லுவோம். அடுத்த பகுதிக்குள்ள நம்ம கொஞ்சம் போவோம். அது ரொம்ப லேசான பாடம். அதுதான் அஸ்மா உல் அஃஆல், இஸ்முஃபியல் என்ற ஒரு பாடப்பகுதி. இது என்ன அப்படின்னு கேட்டால் என்ன செய்யற மக்கள் அதை படிப்போமா இல்லாட்டி இவ்வளவு போதுமா? என்ன செய்வோம்?